ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல். இந்த செஷனில் நம்ம இன்னைக்கு த சர்வைவர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதினவங்க பேர் ஸ்வேதா தாஸ்குப்தா. இவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டரு, நிறைய நேஷ்னல் மேகசின்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு போயட்டு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரு. இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நிறைய மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கமலா அப்படின்ற ஒரு லேடி நார்த் பீகார் அப்படின்ற பீகார் இந்த ஸ்டேட்டில், நார்த் பீகாரில், சரிங்களா, அங்கே வந்து எந்த அளவு மக்கள் ஒரு மூட நம்பிக்கையில் ஃபீமேல் சில்ட்ரனை வந்து, பெண் குழந்தையை வந்து அவங்க தூக்கி போடுறாங்க, பெண் குழந்தையை மதிக்கிறதில்ல அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்குறாங்க. சரிங்களா, இதில் மெயின் ரோல் யார் பண்ணுறாங்கன்னா கமலான்றவங்க தான். சரிங்களா, அவங்க வந்து ஒரு மிஷனில், ஒரு அசோசியேஷனில் அவங்க மெம்பராக இருக்காங்க. அந்த அசோசியேஷன் மூலிமா நிறைய ஃபீமேல் சில்ட்ரனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து காலையில் வரும்போது ஒரு குப்பமேட்டில் ஒரு குழந்தை வந்து, பிறந்த குழந்தை யாரை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சாகிறதுக்காக. அதை அவங்க எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இது மூலிமா ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் இந்த குழந்தை வந்து ஒரு ஈவில் சைல்டு, இது ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வில்லேஜுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த குழந்தைய அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை பாதுகாப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் 7 வயசில். அவன் பேர் வந்து ராமு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த புதுசாக ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தது. கமலாவுடைய ஹஸ்பண்ட் ராம் பிரவேஷ், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆஃபீஸில். அவருக்கு இது எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அவர் சைடில் இருந்து. பட் என்ன அப்படின்னாக்கா, அந்த வில்லேஜஸ் என்ன நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் அவருக்கு இருக்குது. அந்த ஒரு டென்ஷன் தான் அவருக்கு. பக்கத்து வீட்டில் புட்லி அப்படின்ற ஒரு லேடி, அப்புறம் பார்வதி அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்பமாக த்ரெட்டன் பண்ணுறாங்க, அந்த குழந்தைய போய் தூக்கி போட்டுரு, இல்லைன்னா ஊருக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு தீய சகுதம், ஒரு ஈவில் சைன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் திட்டுறாங்க. பார்வதி வந்து குழந்தைய கீழே எடுத்து தூக்கி வீசுறா. அப்ப நல்ல வேலை அது வந்து அடி எதுவும் படாம தப்பிச்சிருது அந்த குழந்தைக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாம. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பஞ்சாயத்தெல்லாம் வச்சு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. ஒரு நாள் கமலா வந்து குழந்தைக்கு பால் வச்சுட்டு இருக்கும்போது, அப்ப பக்கத்துல ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், அந்த பால்ல ப்ளீச்சிங் பவுடரை கலந்துடுறான் அந்த குழந்தைக்கு கொல்றதுக்காக. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இது சம்பந்தமா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஆனா அங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் எதுவும் பண்ணலை. சரி, பட் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த வழியில் வந்து அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதுக்காக, கொல்றதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிக்கை எடுத்து அங்கே எல்லாத்தையும் அடித்து பயங்கரம் ஒரு சிங்கம் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இதுக்கப்புறம் இங்கே இருக்குது நமக்கு நல்லது கிடையாது, எப்படியா இருந்தாலும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த வில்லேஜை விட்டே நம்ம போயிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இப்படி பேசுகிறவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க, நைட்டில் தூக்கத்தில் வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டே கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போது வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஒரு மிஷன் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே சகுந்தலா அப்படின்ற ஒரு லேடி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. போனாங்க. அவங்க அந்த வீட்டு காலி பண்ண அந்த நைட்டே வந்து அந்த வீட்டில் நெருப்பு வச்சு அந்த வீட்டையே வந்து எரிச்சிடுறாங்க எல்லாருமே. இவ்வளோ பிரச்சனை அந்த கமலாவுக்கு அந்த குழந்தை மூலமாக வந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட தளராமல் எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. சகுந்தலா வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. சகுந்தலாவுடைய ஹெல்ப் மூலிமா அந்த குழந்தைய வந்து, அந்த குழந்தைக்கு ராதான் பேர் வச்சுருக்காங்க, அந்த குழந்தைய வந்து சட்டப்படி இவங்க தத்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் மூலியமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டோடைய ஹெல்ப் மூலிமா அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு விண்ணப்பம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ராதாவை வந்து ஒரு என்ஜிஓடைய பாதுகாப்பில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு 3 மாதம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. ஒரு நிறைய ப்ரெஷர் வந்து போகிறதுனால இவங்களுக்கு சாதகமாக வர மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு வந்து அந்தளவு பெருசாக எஜுகேட்டடு இல்லை, சரிங்களா. ஆனால் இந்த ஒரு பெண் வந்து அவங்க ஒட்டுமொத்த ஸ்டேட்டு மட்டும் இந்த கண்ட்ரிக்கே வந்து ஒரு உதாரணமாக மாறுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் மூலமாக கமலா வந்து ஒரு பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட்டாக மாறுறாங்க. இவங்க வந்து ஒரு பெண்கள் எம்பவர்மெண்ட்டுடைய ஒரு சின்னமாக மாறுறாங்க. இவங்களுடைய அந்த தைரியம்,
தியாகம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே கமலா மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க கமலா வந்து. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ராதாவை வந்து சட்டப்படி இவங்க வந்து தாயாக மாறுறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சொசைட்டியே எதிர்த்தாலும் ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக எதிர்த்து, ஆனால் கமலா இங்கே இண்டிவிஜுவலாக நின்று ஜெயிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து கடைசியில் வந்து இந்த ராதாவுடைய அந்த கை வந்து கமலாவுடைய முகத்தை தொடுது. அதுதான் வந்து அந்த தாய் மகளுடைய அந்த பாசத்துடைய வெற்றி மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சமூகத்தில் விழிப்புணர்வு வேணும். பெண் குழந்தையை வந்து கொலை பண்ணுறது, கை பிறவிக்கான தண்டனை, ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். சரிங்களா? அடுத்தது இதுக்கு வந்து சட்டம், அரசு திட்டங்கள்லாம் வந்து பயனுள்ள தான் இருக்கின்றன. ஸோ இதை வந்து நம்ம அவேர்னஸ், மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். அதே மாதிரி மனித தன்மை, பெண்களுடைய தைரியம், இதெல்லாம் வந்து சமூக மாற்றத்துக்குடைய ஒரு அடிப்படையாகவே இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண் நினைச்சா மாற்றத்தை எப்படி வேணாலும் கொடுக்க முடியும். தாய்மை, நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தையே புரட்டி போட முடியும் இதெல்லாம் இருந்ததுனாக்கா. அதே மாதிரி வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க தான் பார்க்கணும், அவசியம் மற்றவங்களை அழிக்க நினைக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக கமலா ஜெயிச்சிடுறாங்க. அந்த குழந்தைய அவங்க வந்து சட்டப்படி மகளாக தத்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெக்சர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப்